ஸோ நவ் சென்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சென்டரில் 3 டைமண்ட், இங்கே ஒரு 4 ஜாயின், ஒன்று 5, இங்கே ஒரு 4. ஸோ 9 இருக்கும். பாடியில் 9 இருக்கும், பேஸில் வந்து உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ டோட்டல் 12 டைமண்ட்ஸ் இருக்கும். Center we have total 12 diamonds. See 3 in the bottom, 4 this side, center one joint, again 4 this side. So total 12. So now the front portion I have put a rubber band. Back side only we are going to do. Back போட போகிறோம், அதனால் ஃப்ரண்ட்டில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இது சென்டர் வயர், இதை வச்சு நம்ம டைமண்ட் போட போகிறோம், knot போட போகிறோம். With this center wire we are going to make knots here. 1. Please see the countings carefully. 1, 2, 3. So the wire from the center we are making 1, 2 and 3 knots. Next, here there are 2 wires, right? சென்டர்லேருந்து நம்ம 3 knot போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ரெண்டு வயர் எடுத்து இங்கே ஒரு நாட் நம்ம போடுறோம். சென்டர்லேருந்து 3, அப்புறம் பேஸில் இருக்க 2 வயர் எடுத்து ஒரு நாட். 3 knots from the center and 1 knot with the wires there here already, right? So now here 1, 2, 3, sorry, 1, 2, 3. So now if you join it will be a 5th knot, but we don't want a 5 knots here. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 knot வரும் போட்டிங்கன்னா, நமக்கு 5 knot வேண்டாம். அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த வயரும் இதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த வயர் எடுத்து இதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 4 knot ஆகிடு. 4 knot தான் வருது, 5th knot வரல. ஸோ இந்த வயர் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி ஒரு 2-3க்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். See now there is a 4 knot. This wire we are just going to insert into 2-3 wires and then 2-3 knots and then we can cut it off. இதுவும் இப்படி போட்டுட்டு இந்த வயர்லேயும் அந்த வயர்லேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வயர் முடிஞ்சிச்சு, நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது முடிச்சோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டும் இந்த நாட்டும் எடுத்து போட்டிங்கன்னா அகெயின் 5 knots வரும். 1, 2, 3, 4. See now when you're trying to connect the next two,
one wire from the back and this, you get 5 knots, but we don't want 5 knots. Again we have to do insert the same way like how we insert it here. இங்கே insert பண்ண மாதிரியே இந்த சைடும் நம்ம insert பண்ணணும். ரைட், இதெல்லாம் கட் பண்ணணும். இன்னும் நான் கட் பண்ணல, லாஸ்ட்டாக கட் பண்ணலாம். நீங்கள் அப்பப்போ கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்னென்ன ஒயர் கட் பண்ணுறோன்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இன்னும் கட் பண்ணல. For you can cut the wires as after you insert it like this. Don't cut it immediately. Insert into 2 3 and then cut. ஒரு வயரில் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு கட் பண்ணாதீங்க. 2-3 வயரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ இதையும் அப்படி தான், இந்த வயரில் இப்படி இன்சர்ட் பண்ணி இன்னும் 2 வயரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே இன்சர்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம அந்த சைடும் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 knots, 3 box knots. ஸோ இங்கேன்னு போட்டு 1 2 3 knots போட்டாச்சு. அடுத்தது வந்து இங்கே இருக்கிற இந்த 2 வயரும் நாட் போடணும். இதேமாதிரி நாட் போட்டுட்டு இங்கே இன்சர்ட் பண்ண மாதிரியே, இந்த சைடில் இன்சர்ட் பண்ண மாதிரியே இந்த சைடும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 வயரும் நம்ம கட் பண்ணணும். இன்னும் கட் பண்ணல, முடிக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது கட் பண்ணலாம். ஸோ I just left this wire like this. We need to cut it. We can cut it at the last. I will just one side I've already cut. இந்த சைடில் நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். இந்த சைடில் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னும் கட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். சரி, அகெயின் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அகெயின் we have to start from the center. 1 knot, ஃபஸ்ட் லைன் வந்து 3 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் நாட் போட்டோம். இப்போ 2 நாட் போட்டுட்டு சைடு நாட் போடணும். First time we did 3 knots and did 1 knot in the side. Now we are doing 2 knots and 1 knot in the side. So இப்போ 2 knots முடிச்சிட்டோம். third knot வந்து இந்த சைடில் இருக்க 2 வயர் வச்சு நாட் போடுறோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இது ரெண்டும் க்ராஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். See now again this 1 2 3 4 knot is there. 5th knot we cannot make. இதுலேயும் 4 knot பண்ணியாச்சு, 5th knot போட முடியாது. அதனால் ஆப்போசிட் இன்சர்ட் பண்ணணும். இங்கே எப்படி இன்சர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். See now
Again, if you make knot with these two, it will become a 5 knot, which we don't want. So like how we inserted previously, we have to insert cross cross. Let's see after inserting. The same thing should be done on the other side. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி பண்ணுங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு சைடுக்கு 6 wires இருக்கும். As of now we have inserted 6 wires on one side. So this is 6 side, this side 6 wires I have already cut. இந்த சைடில் 6 wire ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். Again starting from the center. சென்டரில் திருப்பியும் ஒரு knot போடுங்க. Make one knot in the center. முடிச்சிட்டு திருப்பி இங்கே ஒன்று, here one knot, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு knot, the same here, this side one knot, இப்போ இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா, see now when you see in the center, these two knots you have to join, and these two knots you have to join. நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா போட்டால் நமக்கு 5 knots வந்துடும். So this side and this side, like how we joined here, we have to join it here. If not, we'll get 5 knots over here. Join பண்ணி கட் பண்ணிடணும். ஸோ இது வந்து டெயில் போர்ஷனுக்குள்ளது. இதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரி, இப்போ பாரு, நான் முடிச்சுட்டேன். ஸோ இங்கே டோட்டல் 1 2 3 4 5 6 7 8 8 ஒயர் நம்ம கட் பண்ணணும். சரி, now I finish both the sides. இப்போது I have to cut these 8 wires. இங்கே சென்டரில் டெயில் போர்ஷனுக்கு 4 ஒயர் இருக்குது. இதெல்லாம் டைரெக்டாக கட் பண்ணிடாதீங்க, 2-3 ஒயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். Don't cut it directly after inserting in one. You have to insert it 2 3 4 more, and then you have to cut the wires. So total நம்ம 4 வாட்டி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 4 வாட்டி இன்சர்ட் பண்ணதில் நமக்கு 8 ஒயர் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டெயில் போர்ஷனுக்கு நமக்கு 4 ஒயர் இருக்குது. இங்கே 1 2 3 1 2 1 2 3 3 diamonds 2 diamonds 3 diamonds. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் these 2 wires, இந்த சைடில் இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணு.
சென்டரில் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணாதீங்க, சைடில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். See, we are not joining the center portion, the side portions only we are joining. See now here 1 2 3 4 5 இங்கே 6th knot. அஞ்சு நாட் இருக்குன்னே இங்கே 6வது நாட் நம்ம போடுறோம். One, two, three, four, 5, 6. 1 2 3 4 5 6. அதே மாதிரி இந்த சைட்லையும் இப்போ we have done 2 knots on either sides. ரெண்டு பக்கம் 2 knot போட்டிருக்கோம். இப்போ இங்கே மேலே போட போகிறோம். 1 2 3 4 5 6th knot. Sixth knot. 1 2 3 4 5 6. Now here corner turning, we have to do the corner turning. So make 1 knot here and 1 knot here. இந்த corner turn பண்ண போகிறோம். இங்கே ஒரு knot, இங்கே ஒரு knot நம்ம போடணும். அதே மாதிரி இந்த சைடுலேயும் you have to join this side also 1 knot. Right, now here இந்த இடத்துல ஒரு knot. ரைட், இப்போ வந்து டெயில் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ வயர் வேணுமா விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சைஸ்க்கு you can cut it to whatever length you want. You can cut this tail portion. Tail portion is over. See, tail portion cut பண்ணிட்டேன். Now head portion. ஸோ இதுவும் வந்து நம்ம டெயில் போர்ஷன் பண்ண மாதிரியே தான் நம்ம இங்கேயும் போட வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் இந்த எடுத்து இங்கே நாட் போட்டுட்டு வர போகிறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் த டெயில் சைட் how we did. So take this center wire, make one here,
2, 3, ஸோ அந்த சைடில் எப்படி பண்ணோம், 3 போட்டுட்டு அப்புறம் கீழே 2 எடுத்து நாட் போட்டோம். அதே மாதிரி இங்கே 3 போட்டுட்டு கீழே 2 எடுத்து நாட் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ணி இதே மாதிரி அந்த சைடும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். See, I made 3 knots and then I made 1 knot with the 2 over here. Now we are going to insert the 2 opposite ones like how we inserted on the other side. The same thing should be followed on the other side also, and we can see this after I finish it.